ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வச்சுருந்தேன். ஒரு 4 சொலை பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு டேட்ஸ் வச்சுருந்தேன். ஒரு 3-4 டேட்ஸ், அதையும் சீட்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு சிம்பிளாக சுட சுட சாதம் செஞ்சு அரைக்கீரை பொரியல் செஞ்சுருந்தேன். தேங்காய் கடலப்பருப்புலாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே முட்டை பொரியலும் செஞ்சுருந்தேன். அது முட்டை பொடி மாசுன்னு சொல்லுவாங்களா, அதை செஞ்சுட்டு ரசம் வச்சுருந்தேன். சிம்பிளாக 3 நாள் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மதியானம் வச்ச ரசம் இருந்துச்சு. சூடாக சாதம் வச்சு சில்லி சிக்கன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரசத்து கூட இந்த சிக்கன் பக்கோடா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பொதுவாகவே வெஜ்ஜு கூட நான்வெஜ் லைக் சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரசம் இந்த மாதிரி சிக்கன் மீனெல்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னா அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா மசாலா உதிராமல் சூப்பராக நைட்டுக்கு சில்லி பக்கோடா போட்டு சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ.